ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான எறா வடை, அதாவது ப்ரான் கட்லெட் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இதை லேசாக ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கண்ணாடி மாதிரி ஆச்சுன்னா போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் எறா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் டைகர் எறா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன எறா இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எறா சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 30 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கலரெல்லாம் மாறிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சின்ன எறா எடுத்துருக்கீங்கன்னா 150 கிராம் எடுத்துக்கோங்க, இல்லைனா 10லேருந்து 15 எறா எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 மூடி தேங்காவை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. உடச்ச கடலை கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும், அப்போ தான் உருண்டை நல்லா பிடிக்க வரும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் தேங்காயும் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு பிடி கொத்தமல்லி ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா வெட் இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 30 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் எறா வாங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு செய்வோம். அந்தளவுக்கு இந்த டிஷ்ஷு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தனியாத்தூள் சேர்க்கணும். நான் இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை, எண்ணெயிலே சும்மா வதக்கினா போதும். 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். உருண்டை பிடிக்கிறதுக்கும் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு மாவில் 15லேருந்து 20 வடை வரும். ப்ரான் கட்லெட்னாலே சில பேர் வேக வச்ச உருளைக்கிழங்கு பிரெட் க்ரம்ஸ்லாம் சேர்ப்பாங்க. நாம் இதில் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. வெறும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் தவா நல்லா ஹீட் ஆனதும் இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை தவா ஃப்ரை தான் பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ணவே கூடாது. இப்போ இதை லெமன் சைஸ் அளவுக்கு மாவை எடுத்து லேசாக உருண்டையாக உருட்டி கட்டை விரலால் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், வடை ஷேப்பு வந்துடும். பாருங்கள், கையில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது. பாருங்கள், வடை ஷேப் அழகாக வந்துடுச்சு. இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எறா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எறா வாங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செய்வோம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டான டிஷ் இது. உடச்ச கடலை, தேங்காய், கடலைப்பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே நேரத்தில் வடை நல்லா கையில் ஒட்டாமல் அழகாக வரும். இந்த எறா வடை ஸ்நாக்ஸாக செய்யலாம், எல்லா சாதத்துக்குமே சைடிஷ்ஷாக செய்யலாம். முக்கியமாக பிரியாணியில் சிக்கன் பக்கோடாக்கு பதிலாக இந்த டிஷ்ஷை செய்யலாம், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.
இதை லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் 1 by 1 திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரளவு கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா வெளியே நல்லா கிறிஸ்பாகிடும், உள்ளே வேகாது. தேவைப்படுறப்போ ஆயில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் எறா வடையை இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் எப்போவுமே செய்வீங்க. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. கிட்ஸுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் கட்லெட் அதாவது எறா வடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் கொத்துக்கறியில் கூட செய்யலாம். ஆனால் மட்டனில் செய்கிறத விட எறால செஞ்சு தான் டேஸ்ட்டு டபுள் மடங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளே எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.